ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, வாழ்க்கை அப்படிங்கிறது யாரோ நம்மளை வழி நடத்த வேண்டிய பாதை அல்ல. நமக்குள்ளார இருக்கிற அந்த ஒளி தான் நமக்கு நல்ல வழி. ஒரு குருக்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், நீங்கள் பெரிய மகான், ஆனால் ஏன் தரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அந்த குரு சிரித்தார். தரையில் உட்கார்றவன் ஒருபொழுதும் விழமாட்டான் அப்படின்னு சொன்னார். தரையில் உட்கார்ந்துருக்கிற அந்த மனசு தாழ்மையோடு இருக்கும். அதுதான் எந்த சூழ்நிலையிலையும் தள்ளப்படவே முடியாது. அந்த தரையில் உட்கார்ந்துருக்கவன் கீழே விழுந்துட மாட்டான். உன்னுடைய தாழ்மை தான் உன்னுடைய உயர்வினுடைய அடித்தளம். நீ தாழ்ந்து இருந்தியானா உயர்ந்து நிற்ப. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் அந்த தாழ்மையோடு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்பா. ஒருபொழுதும் அப்போ நீ விழுந்துட மாட்ட, உனக்கு அடிபடாது அப்படிங்கிறார். மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்க உன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் போதாது, உன்னுடைய செல்வமெல்லாம் பத்தாது. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அன்பு 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 தான் தேவைப்படும். அன்பு இருந்தால் நிம்மதி தானாக வரும். நிம்மதி இருந்தால் அப்பாவினுடைய அருள் அங்கே வந்து நிற்கும். அதான் அப்பா சொல்கிறாரு, மனசு அமைதியாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உன் கூட நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். அமைதியான மனசு தான் உனக்கு ஒரு முடிவை, ஒரு தீர்வை காட்டும். வழித்துணை பாபாவாக இருந்து அந்த வழிகாட்டும். கோபம் வச்சிருக்கிற மனசு பிரச்சனையை தான் பெருசாக்கும். எல்லா திசையிலையும் ஒளி பார்க்கணும், வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல உன்னுடைய அந்த உள்ளத்தில் அந்த ஒளியை ஏற்றணும். அந்த ஒளி தான் உனக்கு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறது அப்பா சொல்கிறார். ஏன் சிலருக்கு தொட்டதெல்லாம் தொலைகுது தெரியுமா? அவங்க மனசு பாசத்தால் நிரம்பி இருக்குது. ஏன் சிலருக்கு தொட்டதெல்லாம் சுடுது தெரியுமா? அவங்க மனசு சந்தேகத்தால் நிரம்பி இருக்குது. ஏன் சிலருக்கு தொட்டதெல்லாம் தொலைந்து போகுது தெரியுமா? அவங்க மனசு அச்சத்தால் நிரம்பி இருக்குது. நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் உன்னை ஆளுகிறது, அதுதான் உன்னை ஆளுது. உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துது. உன்னுடைய மனசு எந்த சிந்தனையில் இருக்குதோ அதுதான் நாளைய நிஜமாக மாறுது. ஆழ்மனம் இருக்குது இல்லையா, அது ஒரு விதையை மாறி நீ எந்த விதையை போடுறையோ அதுதான் அங்கே முளைக்கும், வேறு முளைக்காது. நீ அன்புனுடைய விதையை அங்கே போட்டியானா பாசம் அப்படிங்கிற ஒரு செடி முளைக்கும். நீ கோபத்தோட விதையை அங்கே போட்டியானா துன்பம்ங்கிற செடி முளைக்கும். நீ நம்பிக்கையினுடைய விதையை அங்கே போட்டியானா அங்கே ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, உன்னுடைய எண்ணங்களை புனிதமாக வச்சுக்கோ. நல்லதை நினை, நல்லது நடக்கும். நல்லதை பேசு, நல்லது நிகழும். கெட்டது நினச்சா கெட்டது தான் வரும். அதான் அப்பா சொல்கிறார், உன்னுடைய மனசு ஒரு கோயிலை மாதிரி, உன்னுடைய மனசு ஒரு கோவிலை மாதிரி. அதுக்குள்ளார வைக்கிற எண்ணங்கள் தான் அது கோயிலுடைய சிலை மாதிரி, கடவுள் மாதிரி. எதை நீ நினைக்கிறையோ அதையே நீ அறுவடை பண்ணுவே, அதை நீ வணங்குவே. நாளெல்லாம் உன்னுடைய மனசு எந்த திசையில் ஓடுறது அப்படிங்கிறத கவனிச்சுப்பார். சாயங்காலமானா பிறரை பற்றி மற்றவங்களை பற்றி பேசக்கூடிய அந்த மனசு எப்பவுமே சோர்வடையும். தன்னை பற்றியே சிந்திக்கிற அந்த மனசு எப்பவுமே வளர்ச்சி அடையும். மற்றவங்களோட குறைகளை பார்க்குற அந்த மனசு எப்பவுமே கருமையானத்தான் இருக்கும். மற்றவங்களுடைய நல்லதை பிரார்த்தனை செய்கிற, நம்மளை மாதிரி பிரார்த்தனை செய்கிற அந்த மனசு தங்கமாக மாறும், தகன் ஜொலிக்கும். நீ என்ன சிந்திக்கிறாயோ அதில் தான் உன்னுடைய மறுநாள், நாளைய நாள் அதில் தான் இருக்குது. இன்றைக்கு சிந்திக்கிறது தான் நாளைக்கு உனக்கு விளைச்சலாக வருது. ஆழ்மனம் ஒரு விசுவாசமான ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் முடியலை அப்படின்னு சொன்னால் அது முடியாமையை உருவாக்கும். நான் சாதிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வாய்ப்புகளை உருவாக்கும். உன்னுடைய ஆழ்மனம் சாயப்பாவை மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கையே செயலாக மாற்றி விடும். ஆகையினால உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்துலேயும் பாசமும் நம்பிக்கையும் வச்சுப்பார். எதையும் பாபா கிட்ட கருணையோடு இணைச்சிப்பார். நான் இல்லை, அப்பா தான் என்னை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடு. உனக்கு சக்தியெல்லாம் கிடைக்கும். நீ ரொம்ப தினம் என்ன நினைக்கிறையோ உன்னுடைய விதியை அதுதான் கட்டுப்படுத்துது. நீ தினம் சொல்லக்கூடிய அந்த எண்ணம் தான் அந்த பாதையை அமைக்குது. நீ தினம் நம்பக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை
அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுது. உன்னுடைய மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. நீ சிரிச்சியானா அது சிரிக்கும், நீ புன்னகை பண்ணால் அது புன்னகை பண்ணும், நீ கோவப்பட்டால் அது கோவப்படும். அது இருளாக மாறுது. நீ கோவப்பட்டால் அது இருளாக மாறுது. புன்னகையோட நீ எண்ணக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு பேசு, கருணையோட ஒரு செயலை செய்யி. அப்போ பாபா உங்கூட நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறார், உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் வலிமையாக வச்சுக்கோ. நீ விரும்பினதை விதைய மாதிரி விதைச்சிக்கிட்டே வா. அதை அன்போட, நம்பிக்கையோட, உணர்ச்சியோட தினமும் பார்த்து பார்த்து வளர்த்து வை. அது நாளைக்கு வேற ஊன்றி நிஜமாக மரமாக பெரிய மரமாக மாறும். உன்னுடைய எண்ணம் உன்னுடைய பிரார்த்தனை, உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய சக்தி, உன்னுடைய சக்தி உன்னுடைய நல்ல வழி. ஒரு நல்ல எண்ணம் 100 கெட்ட எண்ணங்களை விட வலிமையாக இருக்கும். ஒரு புனிதமான எண்ணம் 1000 பிரார்த்தனைகளுக்கு சமம். ஆகையினால் உன்னுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிக்கிட்டே வா. இன்றைக்கி தான் நான் நல்லது நினைக்கிறேன், இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லு. அந்த நம்பிக்கையில் அப்பா சாயப்பா நம்மளை வழி நடத்துவார், கண்டிப்பாக வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாபாவுடைய அருளால் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்கிடணும். அப்போது பாபா என்ன செய்வார்? நம்ம கூட வருவார். சில நேரங்களில் தடை இருக்கும், சில நேரங்களில் சோர்வு இருக்கும். அது தோல்வி இல்லை, அது உன்னை வளர்க்கக்கூடிய பாடம். நீ விழுந்தால் எழுந்துரு, கண்ணீர் வந்தால் சிரிச்சிரு, துன்பம் வந்தால் பிரார்த்தனை செய். ஏன்னா பாபா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ விழக்கூடிய ஒரு தருணத்திலையும் அவருடைய கையை நீட்டி அவர் காட்டுறாரு, பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு. அதுதான் நல்ல வழி. விழுந்த இடத்துலையே பாபா நிற்கிற வழி. நீ புனிதமான எண்ணங்களை பிடிச்சு வச்சுக்கோ. அதையெல்லாம் உன் மூச்சோடு சேர்த்து உணர்ந்து வாழ். ஒவ்வொரு மூச்சும் ஓம் சாய்ராம் மாறட்டும். ஒவ்வொரு சிந்தனையும் பாபாவினுடைய அருளாக மாறட்டும். ஒவ்வொரு செயலும் பாபாவினுடைய வழியாக மாறட்டும். நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவியும் நல்ல வழி. நீ சொல்கிறது ஒரு நல்ல வார்த்தையும் நல்ல வழி. நீ பிறருடைய நலனுக்காக சொல்லுகின்ற பிரார்த்தனையும் கூட நல்ல வழி. நீ மன்னிக்கிற குணமும் நல்ல வழி. அன்பு, மன்னிப்பு, கருணை, இதெல்லாம் நல்ல வழியினுடைய அடிக்கல் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு உலகம் உன்னை நினைக்கவே நினைக்காது. ஆனால் உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை, உன்னுடைய நல்ல சிந்தனை அதுதான் நிலைச்சிருக்கும். அதனால் பாபா சொல்கிறார், உன்னுடைய பெயரை விட்டுப்போ, உன்னுடைய பண்பை விட்டுப்போ. அதுதான் உன்னுடைய நல்ல வழி. நமக்கு வெளியில் யாரோட ஆலோசனையும் தேவையில்லை. நமக்கு உள்ளே இருக்கிற நல்ல சிந்தனை இருந்தால் போதும். அதுதான் நம்மளை நல்ல வழிக்கு கூட்டிகிட்டு போகும். அதான் பாபா சொல்கிறார், நல்ல வழி அப்படிங்கிறது தூரமாக போகக்கூடிய அந்த பாதை அல்ல. உனக்குள்ளே இருக்கிற அந்த பாதையை திரும்பி பார்க்க வச்சு அந்த பாதையில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு உன்னுடைய மனசு அப்போ தான் அமைதியாக மாறும். உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். பாபா அருள் எப்பொழுதும் உன்னோட இருக்கட்டும். உன்னுடைய மனசு எப்போவுமே நல்ல சிந்தனையோட நிரம்பி இருக்கட்டும். உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் ஒளிமயமாக மாற்றட்டும். பாபா உன்னோட மௌனம் வழியாக நல்லது நடக்கும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.